வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்மோட லேட்டஸ்ட்டாக தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய ரோஹித் சர்மா இப்போ சுனில் கவாஸ்கர் மேலே பிசிசிஐ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ரோஹித் சர்மா கவாஸ்கர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரா எதனால அப்படின்னு வந்துட்டு ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்தது. நிறைய விஷயங்களை வந்து கவாஸ்கர் வந்து சொல்லியிருக்கிறாரு அண்ட் அவர் செய்யவும் செஞ்சுருக்கிறாரு. ஸோ அதை பொறுத்துக்க முடியாமல் தான் இப்போ ரோஹித் சர்மா கம்ப்ளைண்ட்டாக டேரெக்டாக பிசிசிஐ கிட்டே கொண்டு போயிருக்கிறாரு. என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆஸ்திரேலியா இந்த ரெண்டு டூர்லேயுமே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயத்திலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்துட்டு எகெயின்ஸ்டாகவே வந்துட்டு சுனில் கவாஸ்கர் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரோஹித் சர்மாக்கு எகெயின்ஸ்டாக தான் இருந்தாங்க. அதனால் அவர் ஒருத்தரை மட்டும் யாரும் பெருசாக டார்கெட் பண்ணல. பட் இதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா ஸோ வந்து எல்லா பிளேயருமே ரஞ்சி விளாடணும், டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ் ஆடணுங்கிற மாதிரி கம்பீர் சொல்லியிருந்தாரு. ஸோ கம்பீர் இப்போ அதை புதுசாக சொல்லலை. அவர் கோச்சிங் அப்படிங்கிறதுக்குள்ள வரக்கு முன்னாடியே நான் கோச்சிங்க்கு வரணும்னா ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் எனக்கு இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு ரூலில் இது ஒரு ப்ரியாரிட்டி ரூலாக வச்சு தான் அவர் உள்ளே வந்தார். ஸோ அந்த விஷயத்தை அந்த டைமில் யாரும் கேட்கல அப்படின்னாலும் இப்போ பிஜிடியில் வந்து பார்த்திங்கன்னா தோல்வி, WTC ஃபைனல்ஸ்குள்ளே போக முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கம்பீரை கொஸ்டின் பண்ணும்போது கம்பீர் இந்த மாதிரி நான் வந்து டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ் ஆட சொன்னேன், நீங்கள் அதை ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி அதை ஒரு பெரிய பாயிண்ட்டாக வச்சார். ஸோ அதனால் இப்போ எல்லாருமே டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சுனில் கவாஸ்கர் என்ன பண்ணியிருக்காருன்னா கம்பீர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதுனால வந்து ரோஹித் சர்மா வந்து இங்கே விளாடல, பிசிசி மேலே வந்து ரோஹித் சர்மாவுக்கு பயம். ஸோ அதனால தான் வந்துட்டு அவரோட பொசிஷன் வந்து பறி போயிருமோன்னு சொல்லி அவர் விளாடுறாருன்னு அதை ஒரு கான்ட்ரவர்சியாக உள்ளே கொண்டு வந்து அதை கிரியேட் பண்ணிட்டு இருந்தார். இப்போ ரோஹித்துக்கும் சுனில் கவாஸ்கருக்கும் பர்சனல் இஷ்யூஸ் இல்லை. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவர் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் அவுட் அப்படிங்கிற விஷயம் நான் வந்து பயந்து தான் விளாட்றேன் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபார்மர் இந்தியன் பிளேயரே என்னை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது ஸோ என்னோடய ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் அங்கே இந்தியன் ஃபேன்ஸே என்னை வந்துட்டு டவுன்ஃபாலாக தான் நினைப்பாங்க. ஸோ என்னோட கம்பேக் எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி அவுட் சைட் நாய்ஸஸ்க்கு வந்துட்டு நான் மைண்டை வந்து பீஸ்ஃபுல்லாக வச்சுக்க முடியலைங்கிற மாதிரி பிசிசிஐ கிட்ட சொல்லி இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஒரு சைட் கண்டிப்பாக வந்து ரோஹித் சர்மா சொல்கிறதும் கரெக்டு தான். ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போ கம்பேக்காக தான் ரோஹித் சர்மா ரஞ்சியாக விளாடிட்டு இருக்கிறாரு. அந்த டைமில் போயிட்டு ரோஹித் ரஞ்சிலையும் ஒழுங்காக விளாடல, என்ன விளாடுறாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ஸ்டார்டிங்லேருந்து அவரை வந்துட்டு கொஷின் பண்ணிட்டே இருந்தால் யாராலையும் ஒழுங்காக விளாட முடியாது. ஒரு சைடு அப்படி இருந்தாலும் அவரே சொல்கிறாரு இது வந்து அவுட் சைட் நாய்ஸஸ்ன்னு, அதை அவர் அப்படியே விட்டுட்டும் போயிருக்கலாம். ஸோ இதுக்கு எப்படியுமே வந்து பிசிசிஐ இதுக்கெலாம் காது கொடுத்து கேட்டு அவங்க எதுவுமே பண்ண போகிறதில்லன்னு எனக்கே தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய திலக் வர்மா. ஸோ திலக் வர்மாவை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ வந்து அம்பத்தி ராயுடு ஒரு பெரிய விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கிறார். அதுக்கு முன்னாடி திலக் வர்மா இப்போ நம்பர் 2 T20 பேட்ஸ்மேனாக ஐசிசி ரேங்கிங்கில் வந்திருக்கிறாரு. ஸோ டோட்டலி வந்து டாப் 5குள்ளே வந்து டாப் 3குள்ளே வந்து இப்போ டாப் 2லேயும் வந்துட்டார். ஸோ இன்னும் 2 மேட்ச் இருக்குது. ஒரு பெரிய செஞ்சுரி ஒரு 50 அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயங்களை வந்து பண்ணார் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய திலக் வர்மா வேறு லெவலில் வந்துட்டு நம்பர் 1 T20 பேட்ஸ்மேனாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ அம்பத்தி ராயுடு என்ன சொன்னார்னு பார்ப்போம். அம்பத்தி ராயுடு வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஸோ திலக் வர்மா நெக்ஸ்ட் பிக் திங் இன் இந்தியன் கிரிக்கெட். ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அவர் T20 ஃபார்மேட்டில் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிறாரு. பட் ஆனால் வந்து ஃபியூச்சரில் நீங்கள் வந்து திலக் வர்மாவை ODI டெஸ்ட்னு ஆல் ஃபார்மேட் பிளேயராக பார்க்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவருடைய அந்த ரிதம் நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்மளை வந்து அவர் வந்து ஒரு ஆல் ஃபார்மேட் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண வைக்குது. அதை கண்டிப்பாக வந்துட்டு கன்சிடர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அம்பத்தி ராயுடு சொல்லியிருக்கிறாரு. அது கரெக்டு தான். ஹைலைட்டாக அவர் சொல்லியிருக்கிறது வந்துட்டு கண்டிப்பாக வந்து திலக் வர்மா டெஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட் பேட்ஸ்மேனாக இருப்பார் அப்படிங்கிறது. ஸோ அதை கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ திலக் வர்மா ஆல் 3 ஃபார்மேட்டாக ஃபிட் ஆவாரா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பும்ராவோட இன்ஜுரி அப்டேட் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது அதுதான். ஸோ பும்ராவை பொறுத்த வரைக்கும் இப்போ அவருக்கு வந்து பெரிய லெவலெலாம் எந்த ஒரு இன்ஜுரியும் கிடையாது. ஸோ அவர் வந்துட்டு இங்கிலாந்துக்கு எதிரான செகண்ட் ODI மேட்ச் February 12 விளாடுவாருங்கிறது தான் நமக்கு கிடைச்ச அப்டேட்டு. ஸோ அதை எல்லாருமே வந்துட்டு பிலீவ் பண்ணிருந்தோம். பட் இப்போ என்ன ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பும்ராவோட அந்த ஒரு இன்ஜுரியோட எக்ஸாக்ட் ஸ்டேட்டஸ் வந்து நியூசிலாண்டில் இருந்து ரிப்போர்ட் வரணும், அதுக்கப்புறம் தான் வந்து எவிடென்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பும்ரா இங்கே வந்து அவர் நியூசிலாண்ட்லாம் போகலை. ஸோ அவருக்கு இருந்த ஒரு சில டெஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து ஸோ அதை வந்து நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ நமக்கு எப்படி வேணும் அப்படின்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபிலேயே பும்ராவை வந்து ஃபிட் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த மாதிரி ஹெவி ட்ரைனிங் அந்த மாதிரியான விஷயத்துக்கெலாம் பும்ரா செட் ஆவாரா, இந்த இஷ்யூ வந்து பெரிய இஷ்யூவா அப்படிங்கிறதெல்லாம் அங்கே இருக்கிற ஒரு சென்டர்லேருந்து நமக்கு அப்ரூவல் கொடுக்கணும். ஸோ நியூசிலாந்து சைடில் இருந்த டாக்டர் வந்து அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அவர் சொல்கிறத வச்சு தான் பும்ராவோட ட்ரைனிங்கும் ஆரம்பிக்கும், அதே மாதிரி அவருடைய ரெக்கவரி ப்ராசஸும்
இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ விஷயம். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து சைடில் அந்த ஒரு டாக்டர்கிட்ட இருந்து அந்த ரிப்போர்ட்லேருந்து அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்கிற மாதிரி வந்துட்டு விஷயம் வரல. ஸோ அவங்க இப்போ தான் வந்துட்டு அதுக்கான காப்பீஸே அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஆல்ரெடி அங்கேருந்து வந்த ரிப்போர்ட்டே என்ன அப்படின்னா, ஸோ அவர் வந்துட்டு உடனடியாக கம்பேக் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நம்ம பார்க்கும்போது ஸோ கண்டிப்பாக இந்த இங்கிலாந்து சீரீஸ் மட்டும் இல்லை, ஸோ அவர் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியை மிஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹோப் வந்து நியூசிலாண்ட்லேருந்து வர ரிப்போர்ட் பும்ராக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவர் வந்துட்டு கம்பேக் கொடுக்கறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் சைட்லைடட் ரிப்போர்ட்டாக வந்தால் மட்டும்தான் பும்ரா வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்லாம் வருவார். இல்லைன்னா டவுட்டு தான். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதுவும் ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ பும்ராவோட இன்ஜுரி இப்போது அந்த ஸ்டேட்டஸ் நியூசிலாந்து கையில் தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.